வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்பு நம்ம வறுத்து அரைச்சி நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கிறேன். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து சம்பா ரைஸ் சோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சம்பா ரைஸ் தான் வச்சுருக்கிறேன். இந்த சம்பா ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாளைக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து வச்சு உடனே சாப்பிடக்கூடாது. பழசாக ஆக தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. இன்னும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமல்லி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கிறேன், சாப்பாட்டு அரிசி. இப்போ இதையெல்லாம் வரைச்சட்டியில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வறுத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சிறுகி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்துருக்கிறேன். சங்கரா மீனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு மசாலா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுட்டேன். எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு மசாலா கருகாமல் நம்ம வறுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மிளகா மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிற கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே இருந்தால் சின்ன வெங்காயமே போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்குள்ள நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். இதை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இது ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏற்கனவே இந்த மிளகா மல்லி எல்லாம் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் இதில் தேங்காய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் தேங்காய் அதிகமாக வேணுன்னா கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். நம்ம தாளிக்கும் போது கடைசியில் போடுவோம், அதனால் கொஞ்சமாக இப்போ போட்டிருக்கேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மீன்லேயும் உப்பு போட்டிருக்கு, வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கு, அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கணும். இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த குழம்புக்கு கடைசியில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். நம்ம மீன் போட்டோம்னா திருப்பி தண்ணி ஆகும், அதனால் நம்ம குழம்பு கூட்டும் போதே இப்போ கரெக்டாக கூட்டி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். காரம் புளிப்பெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணும்னு கட்டாயம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொதித்து அதோட மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. நான் மீடியமாக வச்சு ஒரு 15 நிமிஷமே விட்டுருப்பேன். இப்போ எடுத்து மீனை போட்டுடலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் போடுங்க. லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீடியமாக வச்சு, மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ மீனை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். பக்கத்து அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி புளி குழம்புக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை போட்டுருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். இப்போ எடுத்து கொட்டியாச்சு. இப்போ மீன் உடையாமல் அப்படியே லேசாக கலந்து விட்டுக்காங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தாளித்து கொட்டி பாருங்கள், நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு ஊற்றுறேன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு ஊற்றும் போது மீனில் ஏதாவது கவுச்சி வாடை இருந்தால் கவுச்சி வாடை தெரியாது, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்ததுன்னா இப்படி பச்சையாக கிள்ளி போடும்போது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஊற்றுனதுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.